ஹலோ காய்ஸ், நம்ம பார்த்துட்டு இருந்த ட்ராமாவோட செவன்த் எபிசோட் பார்த்துடலாங்களா? ஸ்டார்டிங்லேயே நம்ம சின்ன பையனாக இருக்கிற மாஸ்டரை தான் காட்டுறாங்க. அவங்க அம்மா வந்து ஃபஸ்ட்டு ஒரு யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்களா, ஒரு டேப் மாதிரி. அது ஃபுல்லாகவே வெளியே வந்துருச்சு போல இருக்கு. அதை பார்த்துட்டு இருக்க அப்போ கரெக்டாக இந்த ப்ரீம் சின்ன வயசில் இருந்தால அவள் வரா. அவளுமே நீ என்ன இங்கே என்னை ரொம்ப மிஸ் பண்ணியான்னு கேட்க, ஏன்னா அது வந்து ப்ரிம்மோட ஃபேக்ட்ரி தான் போல இருக்குது. அப்படிலாம் ஒன்றும் இல்லைப்பா, எங்கள் அப்பாவுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்க. அப்போ ப்ரிம் அவன் கையில் இருக்கக்கூடிய அந்த டேப்பை பார்த்துட்டு, இது உங்கள் அம்மாவோட தானேன்னு கேட்டவனே மாஸ்டருக்கு ஒரு மாதிரி அழுகையாக வந்துடுச்சு. ரொம்பவே மிஸ் பண்ணுறான் இல்லையா அவங்க அம்மாவை. உடனே இருந்துட்டு அவன் ரொம்ப வருத்தப்படுறான்ட்டு அவள் கையில் ஒரு ஹெட்செட் இருக்குமா, அதை எடுத்து அவன் மாஸ்டர் காதில் போட்டு விட, அவனுமே இந்த சாங்கு உனக்கும் பிடிக்குமான்னு கேட்குறான். ஏன்னா ப்ரிம்முக்கு வந்து மாஸ்டர் பிடிக்கும் இல்லையா, மாஸ்டர் லவ் பண்ணுறதுனால மாஸ்டருக்கு பிடிக்கிறதெல்லாம் இவளும் பிடிக்கிறது மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கா போல இருக்குது. அதுக்கு அவளுமே இந்த பாட்டு கேட்க ரொம்ப பிடிச்சிருந்தது, அதனால தான் நான் சேவ் பண்ணிக்கிறேன்ட்டு ரெண்டு பேருமே அந்த பாட்டை கேட்டுட்டு இருக்காங்க. மாஸ்டருக்கு அந்த பாட்டை கேட்க கேட்க அவங்க அம்மாவோட நினப்பு வர அப்படியே அழக ஆரம்பிச்சிருவான். பிரியம் இருந்துக்கிட்டு, நீ உன்னால் எவ்வளோதான் அழுக முடியுமோ அழுதுடு, உன்னோட பாரமாவது கொஞ்சம் கம்மியாகும்னு சொல்ல, இல்லை எங்கள் தாத்தா சொல்லியிருக்காரு, ஷாமனா இருந்தா பந்த பாசத்துக்கெல்லாம் அழுகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காருன்னு சொல்ல, கமான் இதெல்லாம் எனக்கு உடன்பாடே இல்லை. சரி அப்படியே இருந்தாலும் நீ வேணா சன்கிளாஸ் போட்டுக்கோ, நீ பார்க்க கூலாகவும் இருப்ப, நீ வருத்தப்படுறது யாருக்கும் வெளியவும் தெரியாதுல்ல, அதுக்காக உன்னோட ஃபீலிங்லாம் ஒன்று கட்டுப்படுத்திட்டு இருக்காத, உங்கள் தாத்தா மாதிரியே எப்போ பார்த்தாலும் கோவமாக உருன்னே இருக்காத, இங்கே பாரு இது மாதிரி சிரின்ட்டு அவளும் அவளும் சிரிப்பு காட்ட மாஸ்டரும் லைட்டாக சிரிக்கிறான். ஸோ மாஸ்டர் அதனால தான் கண்ணாடியோடு சுற்றிட்டு இருக்கான் போல இருக்குது. அப்படியே கட் பண்ணி ப்ரெசென்ட்டில் காட்டுறாங்க. இந்த ப்ரீம் கூப்பிட்டுருந்தால ஒரு ஈவெண்ட்டுக்கு, அதுக்காக எல்லாரும் வந்து இறங்க, அங்கே எல்லாரும் பார்த்தா மேக்கப் பண்ணிட்டு இருக்காங்க. என்னமோ ட்ராமாலாம் ஆக்ட் பண்ண போகிறாங்க போல இருக்கு. ப்ரீமும் வந்தவங்கள மாஸ்டர்லாம் வாங்க வாங்கன்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஸ்டூடெண்ட்லாம் ரெடி ஆகிடுவாங்கன்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கிறதுலாம் கிம்மு பார்த்து ஜெலஸாக வேற பார்த்துக்கிட்டே இருக்கான். சரி வாங்க கொஞ்சம் நேரத்தில் ரெடி ஆகிடுவாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு போயிட்டுருக்க, அதுக்குள்ளே அந்த மாஸ்டர் சரி சரி அவங்களாம் ரெடி ஆகிறதுக்குள்ளார நீங்களாம் போய் இந்த லோக்கல் ஸ்பிரிட்டிக்கிட்டலாம் போய் பர்மிஷன் கேளுங்க, அதுவும் ப்ரே பண்ணிட்டு வாங்க. ஏன்னா இங்கே வந்திருக்கவங்க எல்லாருமே வெளியூர்காரங்க, அவங்களுக்குலாம் எந்த ஆபத்தும் வரக்கூடாதுன்ட்டு இந்த 3 பேர்கிட்டையும் மாஸ்டர் சொல்லி அனுப்புறாரு. மாஸ்டர் சொன்ன மாதிரியே இவங்களும் போய் ப்ரே பண்ணிட்டு இருக்காங்க. கிம்முக்கும் சாய்க்கும் தான் ஒன்றுமே தெரியல. ஏன்னா என்ன நடந்துச்சுன்னே தெரியலையா, ஜெட்டுக்கு மட்டும் தான் தெரியுது. அவன் தான் சொல்கிறான், இங்கே வாழ்ந்த மக்களுக்கு எல்லாமே ரொம்பவே கொடுமை பண்ணி அடிமை பண்ணி இங்கே இருக்கிறவங்க நிறையா பேரையும் சாகடிச்சிருக்காங்களாமா, ஏதோ தப்பு பண்ணிட்டாங்கன்ட்டு. அதனால இங்கே வாழ்ந்த மக்கள்லாம் இங்கே ஆவியாகவும் சுற்றிட்டு இருக்காங்களாம் இன்னமுமே. ஏன்னா அவங்களோட இடத்த அவங்க விட்டு கொடுக்கக்கூடாதுன்ட்டு இங்கே இருக்கிற ஊர் மக்கள் எல்லாமே இங்கே இருக்கக்கூடிய ஆவிகளை புனிதமானவங்கன்னு சொல்கிறாங்களாம். ஆனால் அந்த கவர்மெண்ட் பட்டு தான் பைபன் பேய்கள் சொல்லிட்டு இருக்காங்கன்ட்டு ஒரு குட்டி கதையை கிம்மு வந்து இவங்க 2 பேருக்கும் சொல்லிட்டு இருக்கான். கிம்முமே இந்த மாதிரி இங்கே ஒரு ஸ்டோரி இருக்குதான்ட்டு சுற்றி முற்றி பார்க்கும்போது அங்கே இறந்தாங்களே அந்த ஆவிகள்லாம் இவன் கண்ணுக்கு தெரிஞ்சிட்டு இருக்க, அப்படியே பயப்பட ஆரம்பிக்கிறான். அதை பார்த்த ஜெட்டு, என்ன இங்கே இருக்கிற அந்த ஆவியெல்லாம் உன் கண்ணுக்கு தெரியுதா, நீ ஒன்றும் பயப்படாத, இங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்லாம் இந்த பிளேஸில் என்ன தான் பண்ணுறாங்கன்ட்டு பார்க்க வந்திருப்பாங்க, நம்ம தான் பர்மிஷன் வாங்கிட்டோம்ல, நீ அதெல்லாம் பயந்துட்டு இருக்காத அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அப்போ பார்த்தா திடீர்னு இந்த வில்லி வந்து கண்ணுக்கு தெரியலா கிம்முக்குலாம் அப்படியே பதற ஆரம்பிச்சிட்டான். இங்கே இந்த நடிக்க வந்தாங்களே இந்த சின்ன பசங்களாம், அந்த ஸ்டூடெண்ட்லாம் இந்த ட்ராமாவை, ஸோ அந்த பசங்களுக்குலாம் எதுவும் நடக்கக்கூடாதுன்ட்டு மாஸ்டர் அவங்க மேலெல்லாம் புனித நீரை தெளிச்சிட்டு, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த பிளேஸை யூஸ் பண்ணிட்டு திரும்பவும் நல்லா க்ளீன் பண்ணிட்டு போகணும், அதுவும் யாருக்கும் எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்ட்டு குட் லக்லாம் சொல்கிறாரு. அப்போ பிரிம்முமே இவங்கெல்லாம் ரெடியாக கொஞ்சம் லேட் ஆகும், வா நம்ம பேசலாம்னு சொல்லி கூப்பிட, அப்போ கரெக்டாக ஒரு ஸ்டூடெண்ட் வந்து மேடம் மேடம் என்னோட பெயிண்டிங் எங்கே போய் வைக்கேன்னு சொல்ல, அவளுக்கு லைட்டாக கோவருது. கரெக்டான நேரத்தில் வந்துட்டான். சரி வான்னு சொல்லி அவள் அந்த பக்கம் போக, கிம்மு ஓடி வந்து மாஸ்டர் இங்கே நிறையா ஸ்பிரிட்டு எனக்கு தெரியுது, ஸ்டூடெண்ட் வேற இருக்காங்க, அது மட்டும் இல்லாமல் அந்த வில்லி ரம்யாங் வேற இருக்குதா, இங்கே இருக்கிறவங்க எல்லாத்தையும் அவள் கண்ட்ரோல் பண்ண போறான்னு எனக்கு தோணுது, நான் வேணா இங்கேருந்து கிளம்பவான்னு கேட்க, அதுக்கு மாஸ்டருமே நீ ஒன்றும் பயப்படாத, அவனால் இங்கே ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு சொல்ல, கிம்முமே திரும்பவும் பயந்துக்கிட்டு திருன்னு முழிச்சிட்டு இருக்க, மாஸ்டரும் என்ன நீ ரொம்ப பயப்படுறியான்ட்டு அவர் கையில் இருக்கும்போது ஒரு தாயத்தை அதை கழட்ட வர, கிம்மு வேணாம் மாஸ்டர் இது கிராண்ட் மாஸ்டர் ஷீக் உங்களுக்காக போட்டதுன்னு சொல்ல, அதெல்லாம் ஒன்றும் வேணாம் நீ ரொம்ப பயப்படலன்ட்டு கழட்டி அவனுக்காக அதை போட்டு விட்டுட்டு இருக்கான். நீ ஒன்றும் பயப்படாத ஒன்றும் நடக்காதன்ட்டு. அப்போ பார்த்து ஒரு பையன் ஏணி மேலே ஏறி கீழே விழுந்துடுறான். மாஸ்டரையும் கிம்மும் என்னடான்னு சொல்லி பார்க்க போக, திடீர்னு காற்று அடிச்சு அங்கே ஒரு கயிறெல்லாம் கலண்டு போய் ஒரு கட்டை மட்டும் மேலே விழுகுது, அதுவும் கரெக்டாக மாஸ்டர் மாதிரியே விழுகுது. அவனுமே தடுத்துட்டான், இருந்தாலும் அவன் கையில் அடிபட்டுருது. கிம்முமே அதை பார்த்துட்டு பார்க்க போக கரெக்டாக இந்த ப்ரீம் இருக்கால, ப்ரீம் என்னாச்சுன்னு சொல்லி மாஸ்டரை பேர் சொல்லி கூப்பிட்டுறா. கிம்மோட மூஞ்சியும் அப்படியே மாறிடுது. அவ தான் மருந்து போட கூட்டிட்டு போக கிம்மெல்லாம் அப்படியே ஏக்கமாக பார்த்துட்டு இருக்கான். அப்போ அந்த கட்டையெல்லாம் விழுந்ததுல ஒரு ஃபோட்டோ கிழிஞ்சிருக்குமா, அதில் ஒரு பையன் அச்சோ இப்படி ஆயிடுச்சேன்னு சொல்லிட்டு இருக்க, கிம்மு தான் அதுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கான், ஏன்னா அவன் ஒரு ஆர்டிஸ்ட் இல்லையா. பிரிம்மு தான் மாஸ்டருக்கு மருந்தெல்லாம் போட்டுட்டு, சாரி எல்லாருக்கு முன்னாடியும் நான் பேர் சொல்லி கூப்பிட்டுட்டேன்னு சொல்ல, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் ஷாமன் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம 2 பேர் ஃப்ரெண்ட்ஸாக தானே இருந்தோம், மறந்துட்டியான்னு சொல்ல,
அப்ப கரெக்ட்டா அந்த பீமு உன்கிட்ட ஒண்ணு சொல்லணும்னு சொல்ல வர, கரெக்ட்டா அந்த போன எபிசோட்ல இவளோட அண்ணன்ட்ட பூமுட்ட ஒருத்தன் வந்தான்ல, அவன் வந்துடுறான். வந்ததும் மாஸ்டர பார்த்து எப்பயும் நக்கலா பேசுற மாரி பேசிட்டு இருக்க, மாஸ்டருக்குலாம் பயங்கரமா கடுப்பாகுது. உடனே இவன், "ஏய் ஏய் சரி சரி கடுப்பாகாத கடுப்பாகாத. என்னோட தங்கச்சி நீ பத்திரமா பார்த்துக்கோன்ட்டு" நேரா கிளம்பி கிம்மு கிட்ட தான் போயிட்டுருக்கான். பிரிம் இருந்துகிட்டு இந்த ஈவென்ட் முடிஞ்சோனே உன்கிட்ட ஒண்ணு சொல்லணும்னு திரும்ப ஆரம்பிக்க, மாஸ்டர் எங்க அத கவனிச்சிட்டு இருக்கான். நேரா பார்த்துட்டு தானே இருக்க. அந்த பிரிம்மும் கிம்மு கிட்ட என்னடா பேசிட்டு இருக்கான்ற மாரியே. கடுப்பா வேற பார்த்துட்டு இருக்காரு. கடுப்புல இல்ல, பயங்கர ஜெலஸ்ல போயிட்டு இருக்கு. இதுக்கு ஒரு முடிவு கட்டணுன்ற மாதிரி. அங்க இருக்கக்கூடிய ஸ்டூடண்ட்க்கு எல்லாம் சாய் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்க, அதுல சில பெயிண்ட் விஷயம்லாம் அவனுக்கு சாய்க்கு சுத்தமா தெரியல. ஜெட்டு தான் வந்து அதுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கான். ஏன்னா அவன் தான் ஒரு ஆர்டிஸ்ட் இல்லையா? 2, 3 கலர்லாம் சேர்த்து வேற வேற கலர்லாம் இந்த ஜெட்டு கொண்டு வந்துட்டு இருக்கான். அங்க இருக்கக்கூடிய டிராமாக்காக. இந்த சாய் அத பார்த்துட்டு இருக்கான். ஆனா எங்க அந்த கலர பார்க்குறான்? ஜெட்டு தான் பார்த்துட்டு இருக்கிறான். இப்படி சாய் ஜெட்டையே பார்த்துட்டு இருக்கிறத ஜெட்டு பார்த்துட்டு, "என்னடா இப்படியே பார்த்துட்டு இருக்கான்ட்டு" பெயிண்ட்ட அவனோட கண்ணாடியில பூசி விட, "ஏய் என்னடா பண்றேன்ட்டு" அந்த கண்ணாடிய கழட்டி இந்த சாய் வந்து தொடச்சிட்டு இருக்கிறான். அப்ப இந்த கரெக்ட்டா அந்த ஜெட் இருந்துகிட்டு, "இதுக்கு முன்னாடி இத யாராவது உன்கிட்ட சொன்னாங்களான்றது எனக்கு தெரியல. நீ கண்ணாடில பார்க்க ரொம்பவே அழகா இருக்கன்னு" சொல்ல, சாய்க்கு ஜின்னு சொன்னால போன ஜென்மத்து ஞாபகம். அது ஞாபகம் வந்தோனே, "நீ ஜின்னு மாரியே சொல்றன்னு" சொல்லிட்டு போக, ஜெட்டுக்கு திரும்பவும், "யார்றா அந்த ஜின்னு? கனவுலயும் இதே தான் சொல்லிட்டு இருக்கான். இப்பயும் ஜின்னுன்னு சொல்லிட்டே இருக்கான்ட்டு" ஜெலஸ் ஆயிட்டு இருக்கான். அப்படியே அடுத்த சீன்ல இந்த டிராமாவ ஆரம்பிக்கிறாங்க. இங்க வாழ்ந்த மக்களுக்கு என்ன ஆச்சு? என்ன பிரச்சனை? அப்படின்ட்டு இங்க வாழ்ந்த மக்களுக்கும் சரி, இங்க இறந்த மக்களுக்கும் சரி, இந்த டிராமா சமர்ப்பணம்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே டான்ஸோட கலந்த ஒரு டிராமாவா ஆக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாருமே ரசிச்சு பார்த்துட்டு இருக்க, கிளாப்பும் பண்ணிட்டு இருக்க, கரெக்ட்டா அந்த நேரம் பார்த்து இந்த வில்லி வந்துட்டா. அது மட்டும் இல்லாம கிம்ஜிரா அப்படின்னு சொல்லி கூப்பிட, கிம்முவே திரும்பி பார்க்குறான். இது மாஸ்டருக்குமே தெரியுது அவ வந்துட்டான்ட்டு. இவன் பயந்துகிட்டே இருக்கிற, இத பார்த்த ஜெட்டு, "மாஸ்டர் இங்க பாருங்க, இவன் ரொம்பவே பதறிட்டு இருக்கான்னு" சொல்லிட்டு இருக்க, அந்த வில்லி என்னன்னா, "இது எனக்கு ரொம்பவே ஃபன் டைமா இருக்கு இங்க வந்ததுக்கு எல்லாருக்குமே" அப்படின்னு சொல்லி மந்திரம் சொல்ல ஆரம்பிச்சிட்டா. ஏன்னா அங்க இருக்கவங்க எல்லாருமே கண்ட்ரோல் பண்ண நினைக்கிறா போல இருக்குது. ஆனா அவளோட மந்திரம் என்னமோ தெரியல, வெளியவே போகவே இல்ல. திரும்பவும் எல்லாமே அவளுக்கே ரிட்டர்ன் ஆக அவளுக்கு வயிறு வலிக்கிற மாரி ஆகுது. அவளோட பவரே அப்படியே ரிட்டர்ன் ஆகி அவ சரிஞ்சு அப்படியே கீழ விழுக, இந்த விஷயம் என்னன்னா ஜெட்டுக்குமே தெரியுது போல இருக்குது. ஜெட்டு மாஸ்டர் பார்த்து, "நீங்க தான் ஏதாவது செஞ்சீங்களான்னு?" கேட்க, "நான் ஒண்ணுமே அவள செய்யவே இல்ல. இங்க அவங்க நடிச்சிட்டு இருக்காங்க இல்லையா? அது வந்து இங்க நடந்த விஷயம். அந்த நல்ல விஷயம் இவ பண்ணக்கூடிய கெட்ட விஷயங்கள் வெளிய விடாம அவளையே போட்டு அத தாக்கிட்டு இருக்குது." அப்படின்னு சொல்லிட்டே இருக்க, அவள சுத்தி அங்க இருக்கக்கூடிய ஆன்மாக்கள்லாம் ஒண்ணு கூடுது. ஏன்னா, அவ கெட்ட விஷயம் பண்ண போறா இல்லையா? அத தடுக்கணுன்றதுக்காக. அங்க இருக்கக்கூடிய நல்ல ஆன்மாக்கள் எல்லாருமே அந்த வில்லிய அடிச்சு தொரத்திடுறாங்க. அங்க கரெக்ட்டா அந்த டிராமாவும் முடிய, அந்த வில்லியும் அங்கருந்து எஸ்கேப் ஆயிடுறா. கிம்மு அப்பதான் அப்பாடின்னு சொல்லி பெருமூச்சு விட, இத பார்த்த சாயி, "என்ன கிம் நீ சிரிச்சிட்டு இருக்கன்னு" சொல்ல, "இங்க பார்த்த விஷயங்கள் அப்படி அந்த மாதிரி. அதனால தான் நான் சிரிச்சிட்டு இருக்கேன்னு" சொல்லிட்டு இருக்கா. இந்த வில்லி இருக்கால்ல, அவ எஸ்கேப் ஆகி போயிருக்கா. ஆனா அடிபட்டு தான் போயிருக்கா போல இருக்குது. அடி பயங்கரமா பட்டிருக்கு போல இருக்கு. இருந்தாலும் இந்த டைம நான் உன்ன விட்டுட்டேன்டா. அடுத்த டைம் கண்டிப்பா உன்ன விடமாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கா. அதெல்லாம் நல்லபடியா முடிஞ்சு இந்த பிரைம் இருக்கால, அவ மாஸ்டர் கிட்ட வந்து நின்னுகிட்டு இருக்க, மாஸ்டருமே கேட்குறா, "என்னமோ சொல்லணும்னு சொல்லிட்டே இருந்தியே, எப்பயாவது சொல்லு. ஒரு ஃப்ரெண்டா நான் கேட்க ரெடியா இருக்கேன்னு" சொல்ல, "பீம் நான் என்ன சொல்ல வரேன்றது உனக்கு ஏற்கனவே தெரியும்னு நெனைக்கிறேன். எனக்கு தெரியும் நம்ப அதிகமா க்ளோஸ் இல்ல தான். இருந்தாலும் நான் சின்ன வயசுலேருந்தே உன்ன நான் லவ் பண்றேன்ட்டு உனக்கு தெரியும்ல. எனக்கு தெரியும் நீ ஷாமன் தான். இருந்தாலும் என்னோட லவ்வ என்னால மறைக்க முடியாதுன்ட்டு உண்மைய சொல்ல, அதுக்கு மாஸ்டர் நம்ம ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் தான் சொல்லிட்டு இருக்க, கரெக்ட்டா இந்த கிம்மு வந்துடுறா. இவங்க 2 பேரும் பேசுறது என்னன்ட்டு கேட்க முடியாம கேட்டுட்டு இருக்கான். இவளுமே, "நான் பேசுறது சில்லியா தான் இருக்கும். ஆனா நான் இத விட்டு என்னால வெளிய வர முடியல. எனக்கு ஒரு சான்ஸ் குடேன்." அப்படின்ட்டு இவ மாஸ்டர் கிட்ட கேட்க, மாஸ்டர் எதுவுமே சொல்லல. அவ கையில இருக்கிற அந்த கிஃப்ட் மாரி இருக்கு போல இருக்கு. அத குடுத்துட்டு, "சரி நீ இத பத்தி கொஞ்சம் யோசி" அப்படின்னு சொல்லிட்டு இவ போயிர்றா. அப்ப கிம்முமே மாஸ்டர் கையில அந்த கிஃப்ட் மாரி இருக்கும்ல, அந்த கவர பார்த்துட்டு, ஓ! இவரு அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு போல இருக்குன்ட்டு கடுப்புல திரும்ப, அத மாஸ்டரும் பார்த்துட்டு, "கிம் நீ என்ன இங்க? ஏதாவது சொல்ல வந்தியான்னு?" கேட்க, கிம்முமே, "ஆமா மாஸ்டர். இந்த பூம் இருக்கார்ல, அவரு என்ன திருவிழாக்கு கூப்பிடுறாரு. உங்ககிட்ட பர்மிஷன் கேட்க தான் நான் வந்தேன்னு" கேட்க, அப்ப மாஸ்டர் மூஞ்ச பார்க்கணுமே, "அவன் கூட இவனா?" அப்படின்ற மாரி, நீங்க 2 பேர் மட்டுமான்னு?" கேட்க, "இல்ல மாஸ்டர், சாயும் ஜெட்டுன்னு தான் நாங்க 4 பேரும் தான் போறோம்ன்னு" சொல்ல, மாஸ்டர், சரி அப்பன்னா எதுல போறீங்கன்னு?" கேட்க, பூமே வந்து எங்கள பிக்கப் பண்ணிக்கிறாருன்னு சொல்ல, "அவனே வரானா? சரி" அப்படின்ட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்க, அதுக்கு கிம்மு, "நீங்க நெறைய ஒர்க்ல இருக்கீங்கன்னு நெனைக்கிறேன். அதனால தான் உங்கள கூப்பிடல. நாங்க போலாமான்னு?" சொல்ல, அதுக்கு மாஸ்டர் இருந்துகிட்டு, "உனக்கு வேணும்னா நீ போகலாம். நீ ஒண்ணும் சின்ன பையன் இல்ல" அப்படின்னு சொல்லிட்டே இருக்க, "பூம் தான் உன்ன வந்து பார்த்துக்கணும். ஏன்னா அவன் தான் இருக்கிறவங்களே பெரியவன். ஏதாவது ஆச்சுன்னா அவன தான் புடிச்சுப்பேன். சரி ஓகே நீங்க வேணும்னா போயிட்டு வாங்கன்னு" சொல்லிட்டு இருக்க, உடனே கிம்மு அந்த கையில இருந்த அந்த தாயத்த கழட்ட போறான். மாஸ்டர் உடனே அத நிப்பாட்டிட்டு, "நீ போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் வீட்ல வந்து எனக்கு குடுத்துரு. இப்போ ஒண்ணும் தேவையில்லன்னு" சொல்லிடுறான். கிம்முமே கிளம்பி போக, மாஸ்டர், "ஒரு நிமிஷம். அதிக நேரம் நீ வெளியே இருக்க வேணாம். சீக்கிரமா வீடு வந்து சேர்ந்துடுன்னு" சொல்லிடுறான்.
சொன்ன மாரியே இந்த பூம் வந்து கார் எடுத்துட்டு வந்துட்டான். வந்ததும் வேற என்ன சொல்லிட்டு இருக்கான், கிம்மும் முன்னாடி உட்காந்து மேப் எனக்கு சொல்லட்டும். நீங்க வேணா 2 பேரும் பின்னாடி போங்க அப்படின்னு சொல்ல, ஜெட் இருந்துட்டு ஏன் எனக்கு மேப்ப பார்க்க தெரியும். நான் முன்னாடி உட்கார்றேன்னு சொல்ல, கிம் இருந்துட்டு பரவால்ல, பரவால்ல நானே பார்த்துக்கிறேன் முன்னாடி உட்கார்றேன்ட்டு சொல்ல, உடனே இந்த பூம் இருந்துகிட்டு ஓடி போய் கதவெல்லாம் திறந்து விடுறான். அத பார்த்த இந்த சாம் பாத்தியா அவனுக்கு இவன் எவ்வளோ மரியாதை குடுக்குறான்னு சொல்ல, ஜெட் இருந்துகிட்டு போடா அவன் பண்றதெல்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்கலன்ட்டு கடுப்புல இந்த ஜெட் ஏறிட்டு இருக்கான். இந்த 4 பேருமே கிளம்பி போறத நம்ம மாஸ்டர் நின்னு கடுப்புல பார்த்துட்டு இருக்க, அப்ப கரெக்ட்டா இந்த 2 குட்டி பசங்கள் வந்துட்டாங்க. "என்ன மாஸ்டர் ஏதோ கருகுற மாரி இருக்குதே! நான் வேணும்னா அவங்க எங்க போறாங்க, என்ன பண்றாங்கன்றத பார்த்து சொல்லவா?" அப்படின்னு குறும்பா கேட்டுட்டு இருக்க, மாஸ்டருக்கு கடுப்பாகி, "இப்ப நீங்க இங்கேருந்து போறீங்களா? இல்ல அடிக்க வான்ட்டு கம்ப எடுக்க" அந்த பசங்களும் மறைஞ்சு போயிடுறாங்க. இந்த 4 பேருமே திருவிழாக்கும் போயிட்டாங்க. கிம்மு பின்னாடியே சுத்திட்டு இருக்கான் அந்த பொண்ணு. எப்படியாவது கிம்மு கூட தனியா பேச முடியாதான்ட்டு, கிம்முக்கு மட்டும் இந்த பூமு போய் கார்ன்லாம் வாங்கிட்டு வந்துட்டு இருக்கான். ஜெட்டும் சாயும் மட்டும் 2 பேரும் கலண்டுடுறாங்க. சொல்லப்போனா இந்த 2 பேரு, அந்த 2 பேருன்னு தனித்தனியா கிளம்பிடுறானுங்க. அப்படியே இருட்டாயிட்டே இருக்குது. அப்போ ஒரு அனௌன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க டான்ஸ் பார்ட்டி நடக்க போது வாங்கன்னு சொல்ல, ஜெட் இருந்துகிட்டு வாங்க எல்லாரும் போங்கன்னு சொல்லிட்டு இருக்க. இந்த பூம்பு இருந்துகிட்டு டான்ஸ்லாம் வேணாம்னா ரொம்ப ரிஸ்க்கு நான்லாம் வரலான்னு சொல்லிட்டு இருக்க. ஜெட் இருந்துட்டு சாயை மட்டும் கூப்பிட்டுட்டு ஓடிட்டு இருக்கான். வா வா வான்ட்டு. சாய் இருந்துகிட்டு டேய் என்னடா ரிஸ்க்குன்னு சொல்லிட்டு இருக்க பூமுன்னு போகாத போகாத அப்படின்ட்டு இந்த பூமு காட்டிட்டு இருக்கான். என்ன ரிஸ்க் இருக்குன்னு தெரியல. ஆனாலும் இந்த ஜெட் இருந்துட்டு சாயை கூட்டிட்டு போயிட்டு இருக்கான். ஓ! அப்பாடி இந்த 2 பேருமே தனியா போயிட்டாங்கன்ட்டு, கிம்மு கூட இவன் ஜாயிண்ட் அடிக்க பார்க்குறான் இந்த பூமுமே. அப்புறம் என்ன இவங்க 2 பேருமே தனியா சுத்துற மாரி ஆயிடுச்சு. அங்க எல்லாருமே கப்பிள்ஸ்லாம் வந்திருக்கிறதெல்லாம் பார்த்துட்டு, இந்த பூமு இருந்துட்டு பாரு எல்லாருமே கப்பிள்ஸா வந்துட்டுருக்காங்க நம்மள மாதிரின்னு சொல்ல, அப்ப அந்த சின்ன பையன்ல ஒருத்தன் அங்க தான் இருக்கிறான் போல இருக்கு. என்னது கப்பிள்ஸா அப்படின்னு சொல்லி எட்டி பார்க்க, கிம்மு கரெக்ட்டா நோஸ் கட் பண்ற மாதிரி, நம்ம ஒண்ணும் கப்பிள்ஸா வரல இண்டிவிஜுவலா வந்திருக்கோம்னு சொன்னோனே, அந்த பையனுக்கு அப்பாடி இவன் மறுத்துக்கிட்டே தான் இருக்கான்ட்டு அமைதியாகுறான். இந்த டான்ஸ்ன்னு சொல்லி இந்த ஜெட்டு கூட்டிட்டு வந்தான்ல, டான்ஸின் பேர்ல அங்க எல்லாம் கொலையா கொன்னுட்டு கிடக்குறாங்க. டான்ஸ்ன்ற பேர்ல என்னத்தையும் ஆடிட்டு கிடக்குறாங்க. ஜெட்டும் டேய் சாய் ஆடு ஆடுன்னு சொல்ல, சாய்க்கு சுத்தமாவே டான்ஸும் வரவே இல்ல. நான் வரலன்னு சொல்ல, ஜெட் இருந்துக்கிட்டு லைஃப் இஸ் டூ ஷார்ட்ரா. இந்த மாரி டைம்லலாம் என்ஜாய் பண்ணி தான் ஆகணும். உனக்கு வரலனாலும் பரவால்ல. கன்னா பின்னான்னு குதி. இது மாரி குதின்னு சொல்லி அவனும் குதிக்க, இந்த சாயும் குதிக்க வைக்க என்னமோ டான்ஸ் ஆட வைக்கிறானுங்க. இந்த ஜெட்டு ரொம்பவே கியூட்டா டான்ஸ் ஆடுறத பாத்து சாயுமே என்ஜாய் பண்ணி அவனுமே டான்ஸ்ன்ற பேர்ல என்னத்தையும் ஆடிட்டு இருக்கான். சாய் இந்த தடவை தான் ஜெட்டை ரொம்பவே விரும்பி ரொம்ப என்ஜாய் பண்ணி அதுவும் சூப்பரா சைட் அடிச்சிட்டு இருக்கான். அவன் பண்ற குறும்பெல்லாம் பார்த்து. அங்க நடக்கிறதெல்லாம் பார்த்துட்டு இந்த குட்டி பையன் மாஸ்டர் கிட்ட வந்து சொல்றான். இந்த பூம் வந்து நம்ம கிம்மோட கையை இறுக்கமா பிடிச்சிட்டு இருந்தான்னு சொல்ல, மாஸ்டர் இருந்துக்கிட்டு இதையெல்லாம் ஏன் என்கிட்ட வந்து சொல்ற? அவங்க என்ன பண்ணாலும் எனக்கு என்ன வந்துச்சு? ஏதாவது டேஞ்சரா நடந்தா மட்டும் என்கிட்ட சொல்லுன்ட்டு கடுப்பாயிட்டு இருக்காரு. நம்மளுக்குமே என்னது இந்த பூம் வந்து கிம்மோட கையை இறுக்கமா பிடிச்சிட்டு இருக்கானா அப்படின்னு சொல்லி பார்த்தா, அடுத்த சீன்ல என்னன்னு சொல்லி காட்டுறாங்கன்னா, இந்த திருவிழாக்களெல்லாம் பேய் வீடுன்னு சொல்லி காட்டியிருப்பாங்களே, உள்ள போயிட்டு மரண பீதியில வெளியே வருவாங்களே, அந்த மாதிரி இந்த பூம் இருந்துக்கிட்டு இந்த பூமும் பயந்துக்கிட்டு ஓடி வரான். யார் கைடா பிடிச்சிட்டு ஓடி வரான்னு பார்த்தா, உள்ள பேய் வேஷம் போட்டிருப்பாங்களே, அவங்கள ஒருத்தனை பிடிச்சிட்டு வெளியே ஓடி வந்திருக்கான் போல இருக்கு. கிம்மு வந்து டேய் நான் இங்கே இருக்கேன்னு சொல்ல, அந்த பேய் வேஷம் போட்டது என்ன விடுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் திரும்ப உள்ள போயிட்டு இருக்காரு. இந்த பூமுக்கெல்லாம் அப்படியே பல்ப் ஆயிடுச்சு. சரி கிம் உனக்கெல்லாம் பயமாவே இல்லையே, நீ பாட்டுக்கு அசால்ட்டா வந்துட்டு இருக்க, பேயை பார்த்தா உனக்கு பயம் இல்லையான்னு சொல்ல, அவனுக்கு எங்க பயமா இருக்கு, அவன் தான் தினமும் டெய்லியும் விதவிதமான பேயெல்லாம் பார்த்துட்டு இருக்கானே, அவன் அப்படியே மழுப்பிட்டு இருக்கான். இந்த மாதிரி நான் சிட்டில தானே இருக்கேன், இது மாதிரி நான் அதிகமாக பார்த்துருக்கேன், அதனால ஒன்றும் பெருசா தெரியலன்னு சொல்லி மழுப்பிட்டு இருக்கான். இந்த பூம இருந்துக்கிட்டு சரி இன்னும் ஜெட்டையும் சாணையும் காணோம், நம்ம எல்லா இடத்தையும் சுற்றி பார்த்துட்டோம், வேணா இந்த கப்பிள் ரைடுக்கு வேணா போகலாமான்ட்டு ராட்டனதுடைய காட்டிட்டு இருக்கான். கிம் இருந்துக்கிட்டு ஓ அது கப்பிள்ஸாக போகிறது இல்லையா, இவங்கிட்ட இருந்து தப்பிக்கணுமேன்ட்டு, இல்லை அது ரொம்ப டயர்டாயிடும், வேணா எங்கேயாவது நம்ம போகலாமேன்னு சொல்லி கையை காட்டிட்டு இருக்க, நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும் வா அதிலேயே ரைட் பண்ணிக்கிட்டே நான் உங்ககிட்ட ஒன்று பேசலாமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. ஏன்னா அந்த ரைடில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பக்கத்தில் உட்காந்து போகிற மாதிரி இருக்கும் போல இருக்கு. கிம் அதை பார்த்துட்டு வேணாமே அப்படின்னு சொல்லி தயங்கி நின்றுட்டே இருக்கிறான். எதா இருந்தாலும் இங்கேயே சொல்ல, நீ என்ன சொல்ல வந்த இங்கேயே சொல்லேன்னு சொல்லி கிம்மு சொல்லிட்டே இருக்க. இந்த பூமுக்கு புரிஞ்சிடுது, ஓ நீ ஏற்கனவே வேணான்னு சொல்லிட்டல அப்படின்ட்டு இந்த பூமுன்னு சொல்ல, அதுக்கு கிம்மு நீங்கள் வருத்தப்படுற மாதிரி நான் ஒன்றும் செய்யலைல்ல, நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரியும்ல அப்படின்னு சொல்ல, அதுக்கு பூமுமே நல்லாவே புரிஞ்சுக்கிட்டு ஒருவேளை நீ வேற யாரையாவது விரும்புறியான்னு சொல்லி டைரெக்டாகவே கேட்டுடுறான். அதுக்கு கிம்மும் எந்த பதிலும் சொல்லாமல் அப்படியே நின்றுக்கிட்டே இருக்கிற, இவங்க 2 பேரும் டான்ஸ் எல்லாம் ஆடிட்டு வந்து ஜூஸ் குடிச்சிட்டு இருக்காங்க. அப்போ எங்கடா இவங்க 2 பேரும் காணோன்னு சொல்லி சாய் கேட்டுட்டு இருக்க, ஜெட்டு இருந்துட்டு அதான் அவன் கூட போயிருக்கான்ல, எங்கேயாவது எதையாவது பண்ணிட்டு இருப்பாங்கன்னு சொல்ல, உடனே சாய் இருந்துட்டு எனக்கு என்னமோ மனசுக்கு தப்பாக தெரியுது, ஏதோ நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே இருக்கான். ஏன்னா இவ இப்போ அதிகமாக மந்திரம்லாம் படிச்சிட்டு இருக்கான் இல்லையா, ஸோ அந்த ஃபீலிங்லாம் அவனுக்குமே தெரியுது போல இருக்குது. கிம்முமே இங்கே எதுவுமே சொல்லலை இல்லையா, உடனே இந்த பூம் இருந்துக்கிட்டு ஓ நான் அதெல்லாம் கேட்டிருக்க கூடாதுல, அது வந்து நான் கேட்ட
கேட்டதுக்கு சாரி. சரி ஓகே அப்படின்ட்டு ஒரு மாரி வருத்தத்திலேயே நின்னுட்டு இருக்க, கிம் இருந்துகிட்டு, "சரி, சரி விடுங்க. நீங்க அத பத்திலாம் பேச வேணாம். பாருங்க உங்க வாய்ஸ் ரொம்ப டல் ஆயிடுச்சு. வாங்க ஏதாவது குடிக்க போலாமேன்ட்டு" கிளம்ப போக, திருவிழான்னு இருந்தா சண்டை சச்சரவுலாம் இருக்க தானே செய்யும். இந்த பொறுக்கி பசங்க சுத்திட்டு தானே இருப்பானுங்க. அந்த மாரி ஒரு 5 பசங்க வந்து இவங்க 2 பேரையும் பார்த்துட்டு, "ஏய் நீங்க 2 பேரும் என்ன கப்பிள்ஸா? டேட் பண்ணவா இங்க வந்திருக்கீங்க? பாரு நீ என்ன இல்லன்னா அவன தள்ளிட்டு வந்துட்டியான்னு" சொல்லி கிண்டலா பேசிட்டு இருக்க, பூமுக்கு கொஞ்சம் மாரி கோவம் வந்துகிட்டே இருக்குது. "இப்ப என்னடா உங்களுக்கு வேணும்? என்னடா பிரச்சனைன்னு?" சொல்லி கேட்க, உன் வாய நான் உடைக்கணும்" அப்படின்னு சொல்லி சண்டை ஆரம்பிக்கிற மாதிரி போயிட்டுருக்கு. இத பார்த்துட்டு இருந்த கிம்மு, "இப்ப எதுக்கு இந்த சண்டையெல்லாம்? நீங்க பாட்டுக்கு உங்க வேலைய பார்த்துட்டு போங்க. நாங்க பாட்டுக்கு எங்க வேலைய பார்க்குறோம்ன்னு" சொல்லி தடுக்க வந்துட்டுருக்கான். உடனே அதுல இருக்கக்கூடிய அந்த லீடரா என்னன்றது தெரியல. "உன்கிட்ட என்ன நான் இப்ப கோச் எடுக்க வந்தேனா? இல்ல உன்கிட்ட நான் சஜஷன் கேட்டேனா? என் கூட சண்டைக்கு வாடான்னு கூப்பிட்டுட்டு இருக்கன்ட்டு" கிம்ம லைட்டா தள்ளி விட, பூமுக்கு பொறுக்குமா, அவன் புடிச்சு இவன அடிக்கன்ட்டு 2 பேருமே சண்டைய போட ஆரம்பிச்சுட்டானுங்க. இந்த பூமு அந்த பசங்கள எல்லாம் தள்ளி விட்டுட்டு கிம்ம புடிச்சிட்டு ஓட, போற வழியில வேற "ஏய் ஜெட்டு, சாயி ஓடி வாங்கடான்னு" சொல்லி பேர வேற சொல்லிட்டு போறான். பின்னாடியே வந்த இந்த பசங்க, "ஓ நீங்களும் அவங்களோட கூட்டு தானான்ட்டு" வந்து நிக்க, அட பாவி போனவன் சும்மா போகாம எங்கள ஏன்டா இழுத்து விட்டு போனேன்ட்டு அவங்கள பார்த்துட்டு இருக்க, அவன் யாருன்றது இந்த ஜெட்டுக்கு தெரியும்ல. "டேய் இவன் பேர் தான்டா கலாயி. இந்த ஊர்லயே கொஞ்சம் ரவுடி மாதிரிடா. நான் 1, 2, 3ன்னு சொல்வேன். உடனே ஓடிடுடான்ட்டு" சாய் கிட்ட சொல்லிட்டு இருக்க, சொல்லி முடிக்கிறதுக்குள்ள சாய் பின்னாடி பார்த்தா ஓடிட்டு இருக்கான். அட பாவி இந்த தடவையும் என்ன ஏமாத்திட்டியேன்ட்டு சாய புடிச்சு திட்டிட்டு இருக்க, இந்த ஜெட்டு வேற என்ன பண்ணுவான், அவனுமே தப்பிச்சு ஓடிட்டு இருக்கான். இந்த கலா இருக்கான்ல, திடீர்ன்ட்டு எல்லாரும் நிக்க வச்சுட்டு பிளாக் மேஜிக் பண்ண ஆரம்பிச்சுட்டான். கையில என்னமோ ஒரு பொருள எடுத்து மந்திரமா சொல்லிட்டு இருக்க, இந்த ஓடி வந்த 4 பேருமே பூம் கிட்ட கேட்குறாங்க, "டேய் ஏன்டா அவன்கிட்ட போய் பிரச்சனை பண்ணன்னு?" சொல்ல, "நான் ஒண்ணும் பண்ணல. கிம்ம தான் அவன் புடிச்சு தள்ளி விட்டுட்டான்னு" சொல்ல, "கிம் இப்ப நீ ஓகேவா? இவன் ஏன் இப்ப இந்த மாரி பிரச்சனைலாம் பண்ணிட்டு இருக்கான்? சரி ஓகே எப்படியோ நம்ம தப்பிச்சு வந்துட்டோம்லன்னு" சொல்லிட்டே இருக்க, இந்த சாய் இருந்துட்டு இன்னும் முடியல. வேற ஏதோ நடக்க போகுதுன்னு திரும்பி பார்த்தா, அப்படியே கருப்பு கலர்ல சின்ன சின்னதா பூச்சிலாம் வந்து இவங்க 4 பேருமே அப்படியே சுத்தி வளைச்சிடுச்சு. இத பார்த்துட்டு இந்த பசங்க போய் டக்குன்னு மாஸ்டர் கிட்ட சொல்ல, மாஸ்டருமே இது சரியில்லையே அப்படின்ட்டு அவரோட பவர யூஸ் பண்ணி ஒரு தேனீ மாரி, அதுவும் நல்ல வெளிச்சமான ஒரு தேனீ மாரி அவர் கையில இருந்து அனுப்பி விடுறாரு. இங்க இந்த 4 பேருமே கஷ்டப்பட்டுட்டு இருக்க, இந்த ஜெட் தான் ஒரு ஐடியா பண்றான். "ஏய் பூம் உன்கிட்ட லைட்டர் இருந்தா அந்த லைட்ட காட்டிக்கிட்டே 3 பேர் தப்பிச்சுக்கோங்க. இத நான் எப்படியாவது சமாளிச்சுக்கிறேன்னு" சொல்ல, இந்த பூமுமே டக்குன்ட்டு லைட்டர் எடுத்துட்டு ஓடிட்டு இருக்கான். பின்னாடி அந்த பூச்சியெல்லாம் வர்றதெல்லாம் நிப்பாட்டிடுறது. உடனே இந்த ஜெட் என்ன பண்றான், அதெல்லாம் நிறுத்தணுன்றதுக்காக மந்திரம்லாம் சொல்லிட்டு இருக்க, இந்த சாய் ஓடுனவன் திரும்ப ஓடி வந்து ஜெட் அப்படியே மறைச்சு நின்னுட்டான். அவன்கிட்ட என்ன பவர் இருக்குன்னே தெரியல. அப்படியே ஷீல்டு மாரி ஆயிடுது. பூச்சியெல்லாம் இவங்கள தாண்டி போயிட்டு இருக்குது. ஜெட்டும் பார்த்துட்டு, "டேய் நீ ஏன்டா இங்க வந்தன்ட்டு" திரும்ப அவன கூட்டிட்டு ஓடிட்டு இருக்க, இந்த கலா இருக்கான்ல, இந்த பூமையும் சரி கிம்மையும் பின்னாடியே தொரத்திட்டு போய் என் கூட இப்ப நீ ஃபைட் பண்ணியே ஆகணுன்ட்டு மேலுமே கொஞ்சம் கொஞ்சமா பிளாக் மேஜிக் பண்ணி அந்த பூச்சியெல்லாம் விட்டு இவங்கள கடிக்க வைக்கிறான். கிம்ம தான் லைட்டா கடிச்சிருக்க போல இருக்கு. இருந்தாலும் இந்த பூமை போட்டு ரொம்பவே கடிச்சிட்டு இருக்கான். அவன் ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்கான். இந்த செட்டும் சாயும் தப்பிச்சு போய் ஒரு வேன் பின்னாடி ஒளிஞ்சிட்டு இருக்காங்க. இவனுங்கலாம் பின்னாடி தேடி வந்துட்டு தான் இருக்கானுங்க. சாய் பக்கத்துல ஜெட் இருக்கிறத பார்த்துட்டு சாய்க்கு தான் ரொம்பவே சந்தோஷம் போல இருக்கு. ஒரு மாரி சிரிச்சிட்டே இருக்க, இவனுங்கலாம் போயிட்டானுங்களான்னு தெரியல. சரி அது எப்படி நீ ஒரு மாரி ஷீல்டு மாரி உருவாக்குனன்ட்டு பாக்கெட்டுக்குள்ள கைய விட்டா, மாஸ்டர் இவனுக்காக ஒரு கருப்பு கலர்ல சின்னதா ஒண்ணு குடுத்தார்ல, மணி மாதிரி. அது வந்து அவன் பாக்கெட்ல தான் வச்சிருக்கான் போல இருக்கு. ஸோ அந்த பவர்னால தான் அந்த பிளாக் மேஜிக்ல அவன் பக்கத்துல வராம ஒரு ஷீல்டு மாரி ஆயிடுச்சு போல இருக்கு. "ஓ நீ வச்சிருந்தியா? ஓ இதனால தான் நம்ம தப்பிச்சோமான்ட்டு" ஜெட்டு கத்தி வேற பேசிடுறான். டக்குன்னு சாய் வந்து ஜெட்ட வாய மூட, ஜெட்டுக்கு அப்படியே ஒரு மாரி எம்பாரசிங்கா ஆயிடுது. உடனே சாய் இருந்துகிட்டு என்னாச்சுன்னு சொல்லி கேட்க, "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல" அப்படின்னு சொல்லி ரொம்ப வெட்கப்பட்டுட்டு இருக்க, அந்த சின்ன பையன்ல ஒருத்தன் வந்து, "ஏய் அவங்கலாம் போயிட்டாங்க ஜெட் எந்திரிங்கன்னு" சொல்லிட்டு இருக்கான். இங்க இந்த 2 பேருமே ரொம்பவே அந்த பூச்சினால கடிபட்டுட்டு இருக்காங்க. கரெக்ட்டா அந்த மாஸ்டர் தேனீ அனுப்பிச்சார்ல, அதுவுமே வந்து அதோட ரெக்கை என்னமோ பண்ணுது. அதோட பவர் வந்து என்ன பண்ணுதுன்னா, பண்ணால அந்த பிளாக் மேஜிக்கு. பூச்சிலாம் திரும்பவும் இந்த கலாய வந்து தொரத்த, "டேய் நான் உங்கள திரும்பவும் பார்க்காமயா இருக்க போறேன். அப்ப நான் உங்கள வச்சுக்கிறேன்ட்டு" அவன் ஓடிர்றான். ஆனா பாவம் இந்த பொண்ணுனால தான் சுத்தமா நிக்கவே முடியல. அப்படியே மயக்கம் போட்டு விழுக, "தூக்குடா மாஸ்டர் வீட்டுக்குன்னு" தூக்கிட்டு போயிடுறானுங்க. இந்த போன் கைய கிம் வந்து பிடிச்சுக்கிட்டு சரியாயிடும்ன்ற மாரி பார்த்துக்கிட்டே இருக்க, இத பார்த்த மாஸ்டர் அவனுக்கு சரியாயிடும். நீ ஒண்ணும் கவலைப்படாதன்னு சொல்லிட்டு, திரும்பவுமே அவன் கைய பிடிச்சிட்டு இருக்கிறத அதையவே பார்த்துட்டு இருக்கான். ஜெட்டும் சாயும் சரிடா நீங்க பார்த்துக்கோங்க என்னால முடியலன்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பி போக, அப்ப வந்து இந்த கிம்மு மாஸ்டருக்காக ஸ்ப்ரிங் ரோல் வாங்கிட்டு வந்திருக்கான் போல இருக்கு. அது மாஸ்டர் பார்த்துட்டு, இது என்னதுன்னு சொல்லி கேட்க, கிம் இருந்துட்டு, "மாஸ்டர் அது உங்களுக்காக தான் நான் ஸ்ப்ரிங் ரோல் வாங்கிட்டு வந்தேன். ஆனா வரதுக்கு லேட் ஆயிடுச்சு. நீங்க சாப்பிடுங்கன்னு" சொல்ல, அதுக்கு மாஸ்டர் இருந்துட்டு, "சரி நான் சாப்பிடுறேன். அத நீ கொஞ்சம் பிளேட்ல எடுத்துட்டு வருமான்ட்டு" ரொம்பவே உரிமையா கேட்க, கிம்முக்கு ஒரு மாரி சந்தோஷமா ஆகுது. சரின்னு சொல்லிடுறான். தூங்க வந்தானுங்களே இந்த ஜெட்டும் சாயும் 2 பேருக்கு நடுவுலயும் போர்வையா வச்சுட்டு இருக்கான். ஏதோ பெரிய பாலம் மாரி கட்டிட்டு இருக்கான் போல இருக்கு. இன்னைக்கு நைட்டு மட்டும் எதுவும் நடந்துறக்கூடாது. நம்ம ஃபீலிங்க வெளிய காட்டிடக்கூடாதுன்னு சாய் பண்ணிட்டு இருக்க, இத பார்த்த ஜெட்டு, "டேய் இதுவரைக்கும் நீ எந்த வீட்டையும் யார் கூடயும் ஷேர் பண்ணதே இல்லையாடா? என்னடா பண்ணிட்டு இருக்கன்னு" கேட்க,
அதுக்கு சாயும், ஒண்ணுமே இல்லையே, ஒண்ணுமே இல்லையேன்னு சொல்லி அப்படியே ஒரு மாரி வெட்கப்பட்டுக்கிட்டே இருக்கான். அத பார்த்துட்டு ஜின்னு, "என்னடா வெட்கம்லாம் பட்டுட்டு இருக்க? சரி ஓகே, நான் உன்கிட்ட ஒண்ணு கேட்கணும். யார் அந்த ஜின்னுன்னு?" சொல்லி கேட்க, சாய் இருந்துட்டு, "ஜின்னா? ஓ! அப்பன்னா நான் அந்த பேர் சொல்லும்போதெல்லாம் நீ வந்து ஜெலஸ் ஆகுறியான்னு?" சொல்லி கேட்க, "இத பார், இந்த பேச்செல்லாம் மாத்தாத. யார் அந்த ஜின்னுன்னு சொல்லு." அப்படின்னு கேட்க, இங்க கிம் வந்து, "மாஸ்டர் சாப்பாடு ரெடின்னு" சொல்லி கூப்பிட, அப்ப வந்து மாஸ்டர் ஒரு தேனீ மாரி விட்டார்ல, அது திரும்பவும் ரிட்டர்ன் ஆகுது போல இருக்குது. கிம் உன் கைய காட்டுன்னு சொல்ல, அதுவுமே வந்து கிம்மோட கையில வந்து உட்காருது. ஸோ இதுதான் நீங்க வந்து எங்களுக்காக அனுப்புனீங்க இல்லையா? ரொம்பவே தேங்க்ஸ் மாஸ்டர்ன்னு சொல்லிட்டு அவன் கிளம்ப போக, அப்ப கிம்முக்கு பின்னாடி அந்த பிளாக் கலர்ல வண்டுலாம் வந்து கடிச்சது இல்லையா? அது அப்படியே வந்து புண்ணாயிருக்கும் போல இருக்குது. இத பார்த்த மாஸ்டர் என்னது அப்படின்னு சொல்லி தொட்டு பார்த்துட்டு, ஓ! அதெல்லாம் ரொம்பவே உன்ன கடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு மருந்த கொண்டு வந்து போட்டுலாம் விட்டுட்டு இருக்காரு அவரே ரொம்பவே பாசமா. இங்க இந்த ஜெட்டும் சாயும் பேசிட்டு இருந்தானுங்க இல்லையா? போன ஜென்மத்து கதை எல்லாத்தையுமே சொல்லிட்டான். இவ வந்து ஜின்னா பொறந்ததும், இவ வந்து டாவா பொறந்தது எல்லாமே சொல்லி முடிக்க, ஜெட்டுக்கு நம்பவே முடியல. "ஓ! அட பாவி! இத ஏன்டா என்ட்ட இத்தன நாளா சொல்லாம இருந்த? இந்த ஃபீலிங்லாம் எனக்குமே உள்ள இருந்தது. உனக்கு தான் இது எல்லாமே கனவா வந்ததா? அப்பன்னா நான் வந்து ஜின்னா பொறந்திருக்கேன். இந்த ஜென்மத்தில ஜெட்டா நான் பொறந்திருக்கனா? அப்பன்னா நம்ம அந்த ஜென்மத்தில லவ் பண்ணமா?" அப்படின்னு கேட்க, "சரி அதுக்கு ஏன்டா இப்ப நீ இங்க வந்து இவ்ளோ வெட்கப்பட்டுட்டு இருக்க? இப்ப தான் நாம 2 பேரும் டேட் பண்ணலல்ல. இப்ப நீ நார்மலா என் பக்கத்துல வந்து தூங்க வேண்டியதானன்னு?" சொல்லி கேட்க, "யார் சொன்னது? அப்படிலாம் ஒண்ணும் இல்லையே. எனக்கு ஃபீலிங் இருக்கு." அப்படின்ட்டு சாயும் சொல்லிடுறான். "இத்தன நாளா அத கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தேன். ஆனா என்னால இதுக்கு மேல முடியலன்னு" சொல்ல, "அது எப்படிதான் இருந்தாலும் பாஸ்ட் லைஃப்ல இருக்கிற ஞாபகங்கள்லாம் வரும்போது, இப்ப இருக்கக்கூடிய ஃபீலிங்க எப்பிட்றா கட்டுப்படுத்த முடியும்னு?" சொல்லி சாயும் ஜெட்டு கிட்ட கேட்க, "சரி சாரி. நான் இப்ப சொன்னதெல்லாம் உனக்கு ஏதாவது வருத்தமா இருக்குது, இல்லன்னா அன்கம்ஃபர்டபுளா இருக்குன்னா சொல்லிடு. நான் வெளிய போயிர்றேன். நான் போய் மெடிடேஷன் பண்றேன்னு" சொல்லி எந்திரிச்சு போக, ஜெட்டு டக்குன்ட்டு அவன் கைய பிடிச்சு, "நீ என்ன எனக்கு என்ன அன்கம்ஃபர்டபுளா இருக்குன்னுலாம் சொல்லிட்டு இருக்க? அப்படிலாம் நான் ஒண்ணும் சொல்லவே இல்லையே! எனக்கு அந்த மாரி ஃபீலிங்லாம் எனக்கும் இருக்குன்னு நான் நெனைக்கிறேன். நீ கிம்மு கூட பேசுற விதத்த பார்த்து தான் எனக்கு பிடிக்காம இருந்தது. ஐய்யய்யோ! நான் என்ன உளறிட்டு இருக்கேன்னு எனக்கே தெரியலையே! நீ இந்த அன்கம்ஃபர்டபுளலாம் என்கிட்ட சொல்லிட்டு இருக்காத. சரி நான் நேராவே சொல்லிர்றேன். ஃபர்ஸ்ட் இருந்தே எனக்கும் உன்ன ரொம்பவே பிடிக்குன்ட்டு டக்குன்னு கிஸ் பண்ணிடுறான். சாய்னால நம்பவே முடியல. ஜெட்டு அதுக்கு மேலயும் இந்த ஃபீலிங் உனக்கு எப்படி இருக்குன்னு கேட்க, அப்படியே ஆன்ட்டு சொல்லி சாய் பார்த்துக்கிட்டே இருக்கான். எல்லாமே நானே சொல்லணுமா? சொல்லி தொலையேன்டா! இந்த ஃபீலிங் எப்பிட்றா இருக்குது? உனக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லி கேட்க, அந்த சாய் விடுவானா? அப்படியே ஜெட்டு மேல பாஞ்சிடுறான். அப்புறம் என்ன சம்பவம் தான் 2 பேருமே ஒண்ணு சேர்ந்துடுறானுங்க. போன போன ஜென்மத்தில தேக்கி வச்சிருந்த எல்லா ஃபீலிங்கையும் இந்த ஜென்மத்தில காட்டிட்டானுங்க போல இருக்குது. இந்த சீனெல்லாம் விவரிக்க முடியாத நிலைமை. இங்க கிம்முக்கு வந்து இந்த மாஸ்டர் மருந்து போட்டுட்டு இருந்தார் இல்லையா? அந்த மருந்து போட்டு முடிச்சவனேன்னு அவனோட கண்ட்ரோல், அதாவது மாஸ்டரோட கண்ட்ரோல் அவன் இழக்கிற மாதிரி இருக்குது. அந்த டச்சிங்லேயே தெரிஞ்சிடும் இல்லையா? கிம் டக்குன்னு திரும்பிட்டான். "என்ன மாஸ்டர் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு?" கேட்க, மாஸ்டரும், "என்ன நானா?" அப்படின்னு சொல்ல, "ஓ! நான் தான் தப்பா நினச்சிட்டேனா? சாரி மாஸ்டர்ன்னு" சொல்ல, "இல்ல, இல்ல நீ தப்பாலாம் நினைக்கல. நான் தான் தப்பு பண்ணிட்டேன். நான் அந்த போன நினச்சி நான் அந்த போன நம்பி நான் உன்ன விட்டுருக்க கூடாது. அவன நம்பி விட்டதுனால தான் இப்படி சேஃப் இல்லாம வந்து நிக்கிற. எனக்கு இது ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு" சொல்லிட்டு இருக்க, "என்கிட்ட நீ ஹெல்ப்ன்னு சொல்லி கேட்க வந்த. என் கூட தான் நீ இருந்த. இப்ப நீ என்னோடவனா ஆயிட்ட. நான் தான் உன்ன பார்க்காம விட்டுட்டேன். நான் உனக்கு உதவியும் பண்ணியிருக்கேன். அதே மாரி உன்ன நான் அதிகமா ஹர்ட் பண்ணியிருக்கேன்." அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, இந்த கிம்முக்கு புரியுது. மாஸ்டர் வந்து நம்மளகிட்ட அன்பா தான் பேசிட்டு இருக்காருன்ட்டு. லைட்டாவும் சிரிக்கிறான். இது இல்ல மாஸ்டர் பேசிக்கிட்டே கிம்மு பக்கத்துல அப்படியே போய்க்கிட்டே இருக்கிறான். ஏன்னா மாஸ்டர் அவரோட கண்ட்ரோல இழந்துட்டார் போல இருக்குது. கிம்முக்குமே தெரியுது மாஸ்டர் எதுக்கு பக்கத்துல வராருன்ட்டு. "மாஸ்டர் நீங்க எதுக்கு பக்கத்துல மாஸ்டர்?" அப்படின்னு சொல்லிட்டு அவனுமே பின்னாடி போய்க்கிட்டே இருக்க, மாஸ்டரும் முன்னாடி வந்துகிட்டே இருக்காரு. அப்படியே மாஸ்டர் பக்கத்துல வந்து கிஸ் பண்ண வர, அப்படியே இந்த எபிசோட முடிச்சுட்டானுங்க. அட பாவிகளா! எந்த இடத்துலடா முடிக்கிறீங்க? சரி பார்ப்போம். நெக்ஸ்ட் எபிசோட்ல இந்த கிஸ் முடியுதா இல்லையான்றத கன்டினியூவா பார்க்கறதுக்கு மறக்காம க்ரஷ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ.